Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா chords பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். நார்மலா ஒரு பாட்டுக்கு நீங்க chords அப்படினு கொடுத்தீங்கன்னா C major, A major, G minor, A minor சோ இந்த மாதிரி chords வந்து கொடுத்துருவாங்க. அந்த லிரிக் கொடுத்து அது மேல chords கொடுத்துருவாங்க. For example G major அப்படினா அதுக்கு நம்ம GBD னு chord கொடுக்கிறோம் இல்லையா? இத GBD னு தான் கொடுக்கணுமா? வேற மாதிரி கொடுக்க முடியாதா? கொடுக்கலாம். அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஒரு chord வாசிக்க போறோம்னு வெச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A minor chord வாசிக்க போறோம்னு வெச்சுக்கோங்க. A minorல என்னென்ன நோட் இருக்கு? A இருக்கு, C இருக்கு, E இருக்கு. இது A C E இப்படி தான் வாசிக்கணுமா? இது நீங்க எப்படி வேணாலும் திருப்பி போட்டு வாசிக்கலாம். A C E னு வாசிக்கலாம். C E இந்த A ஐ தூக்கி கடைசியா போட்டு C E A னு வாசிக்கலாம். அப்படி இல்லனா இந்த C ஐ தூக்கி கடைசியா போட்டு E A C னு வாசிக்கலாம். ஓகே? சோ A C E னு வாசிச்சாலும் இட்ஸ் A minor. C E A இந்த A ஐ தூக்கி கடைசியா போட்டு வாசிச்சாலும் இட்ஸ் A minor. இந்த C ஐ தூக்கி கடைசியா போட்டு வாசிச்சாலும் E A C வாசிச்சாலும் இட்ஸ் A minor. பட் நமக்கு முக்கியமா தேவை இந்த A C E இந்த மூணு நோட் நமக்கு சர்க்கிள் ஆகிட்டே வரணும். இதுக்குள்ள எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க கூடாது. A C E க்கு பதிலா A C F கொடுத்துற கூடாது. அது வேற கார்டு. ஓகே? அது வந்து F கார்டு ஆயிடும். ஓகே? சோ அதனால இந்த மூணு கார்டுல சோ இந்த மூணு நோட்ல நம்ம எதை வேணாலும் ரொட்டேட் பண்ணி வாசிச்சாலும் நமக்கு அந்த கார்டு கிடைக்கும். ஓகே, இப்போ இதுல நம்ம C கார்டு எடுத்துக்கலாம். C கார்டு பாத்தீங்கன்னா C E G னு கொடுப்போம் இல்லையா? சோ இப்படி C E G னும் கொடுக்கலாம், or E G C னும் கொடுக்கலாம், or G C E னும் கொடுக்கலாம். சோ இதுல எப்படி கொடுத்தாலும் இது வந்து நமக்கு C கார்டு தான். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா உங்க கீபோர்ட்ல வந்து அக்கம்பனி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? அதுல அக்கம்ப் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்படி C கார்டு கொடுத்து பாருங்க, அப்புறம் இப்படி C கார்டு கொடுத்து பாருங்க, அப்புறம் இப்படி அதாவது C E G E G C G C E இந்த மூணு கார்டு நீங்க எது கொடுத்தாலும் உங்க டிஸ்ப்ளேல Cங்கிற கார்டு தான் காட்டும். ஓகே, சோ நம்ம அந்த கார்டோட நோட்குள்ள எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணி வாசிக்கலாம். அது நமக்கு அந்த C கார்டு அப்படின்னு தான் காட்டும். ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கார்டு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி வாசிக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாட்டுக்கு நம்ம கார்டு வாசிக்கிறோம் அப்படின்னா C வாசிக்கிறோம், F வாசிக்கிறோம், G வாசிக்கிறோம். இது மூணு வச்சு நம்ம ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு பாட்டுக்கு ஃபுல் பாட்டுக்கு கார்டே கொடுக்கலன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ C F G C G F C G C ஸோ இப்படி மூவ் பண்ணி வாசிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு ஸோ என்னோட ஹேண்ட் நான் மூவ் பண்ணவே இல்லை. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இது சியோட கார்டு, இது எஃப்ஓட கார்டு. எஃப்ல நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்? எஃப் ஏ சின்னு ப்ளே பண்ணுவோம் இல்லையா? இந்த சியை தூக்கி நான் முன்னாடியே வச்சுட்டேன். ஏன் முன்னாடி வச்சேன்னா இப்போ சி கார்டில் சிஇஜி நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். எஃப் கார்டில் என்னென்ன வரும்? எஃப்ஏசி வரும் இல்லையா? ஸோ இதில் சிங்கிறத ஆல்ரெடி நான் ப்ரெஸ் பண்ணதுனால எஃப்க்கு செகண்ட் ஃபிங்கர் வச்சுட்டு தம் ஃபிங்கரை ஏக்கு நான் மூவ் பண்ணிட்டேன். அடுத்து ஜி கார்டுங்கிறப்போ ஜிபிடி ஆல்ரெடி இந்த டிக்கு என்னோட ஃபோர்த் ஃபிங்கர் இருக்கிறதுனால டிக்கு ஃபோர்த் ஃபிங்கர் வச்சுட்டு ஜிக்கும் பிக்கும் இந்த ரெண்டு ஃபிங்கர் நான் மூவ் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இன்வர்ஷன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கார்டு அப்படிங்கிறத அந்த மூணு நோட்டில் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணி வாசிக்கலாம். அதே மாதிரி எஃப் கார்டுனா F B flat C again F. ஸோ இந்த மூணு கார்டு வச்சு நம்ம அழகாக ஒரு பாட்டை ஃபுல் கார்டோடு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஒரு கார்டு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நோட், தேர்ட் நோட், ஃபிஃப்த் நோட்டை இது தேர்ட் நோட், ஃபிஃப்த் நோட், ஃபர்ஸ்ட் நோட்டுன்னு வாசிக்கலாம், ஆறு ஃபர்ஸ்ட் நோட், ஃபிஃப்த் நோட், தேர்ட் நோட்னு வாசிக்கலாம். எப்படி வேணாலும் வாசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இனிமேல் நீங்கள் ஒரு கார்டிலேருந்து இன்னொரு கார்டுக்கு மூவ் பண்ணும்போது ஆல்ரெடி என்ன கார்டு வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். இதுலேருந்து இப்போ நம்ம ஏ போகணுமா பி போகணுமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுலேருந்து ஏ கார்டு போகிறீங்க, அதாவது ஏ மைனர் கார்டு போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஏ ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் என்ன வேணும்? ஏசிஇ வாசிச்சா ஏ மைனர்
மைனர் கார்டு வந்துடும். ஸோ ஆல்ரெடி ஏ ப்ரெஸ் பண்ணதுனால இந்த 2 ஃபிங்கர் முன்னாடி கொண்டு வந்துச்சுன்னா இட்ஸ் ஏ மைனர். ஓகே, ஸோ இந்த இங்கே ஏசிஇன்னு வாசிக்கிறதுக்கு பதிலாக இந்த சியையும் இயையும் தூக்கி நான் முன்னாடி வச்சுட்டேன், அதே ஏல இருக்குது. ஸோ இதில் இருந்து நீங்கள் ஒரு கார்டு நெக்ஸ்ட் வாசிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஜம்ப் பண்ணாமல் இங்கே இருந்து அப்படியே மூவ் பண்ணி வரதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கார்டு மூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுக்காக தான் இந்த இன்வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கார்டுக்கு இந்த 3 நோட்டு தான் கொடுக்கணும்னு கிடையாது, அந்த 3 நோட்டில் எப்படி வேணால் நம்ம ஆல்ட்ரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இனி நீங்கள் ஒரு ஆர்டராக ஒரு கார்ட் ப்ரோக்ரஸ் நீங்கள் எழுதியிருப்பீங்க இல்லையா, அதில் இன்வெர்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா கார்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பேர் தான் இன்வெர்ஷன். சி கார்ட்னா சிலே ஸ்டார்ட் பண்ணால் ரூட், தேர்ட் நோட்டில் ஸ்டார்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன், ஃபிஃப்த் நோட்டில் ஸ்டார்ட் பண்ணால் செகண்ட் இன்வெர்ஷன். ஸோ ரூட், ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன், செகண்ட் இன்வெர்ஷன். ஸோ இந்த இன்வெர்ஷன் கொடுத்து வாசிச்சிங்கன்னா பாட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சாங்கில் கார்டுன்னு கொடுத்து தேடும்போது இந்த மாதிரி ஏ மைனர், எஃப், ஜி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்வெர்ஷனில் அதை எழுதிக்கோங்க. ஒவ்வொரு கார்டுக்கும் அடுத்தடுத்து வரும்போது என்ன ஃபிங்கர்ஸ் ஈஸியாக இருக்குங்கிறத எழுதிட்டு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹேண்ட்ஸை மூவ் பண்ணி வாசிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் மட்டும் நம்ம மூவ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டான கிளாஸ் வந்து என்னோட வெப்சைட்டில் நான் போட்டிருக்கேன். வெப்சைட் கோர்ஸ் லேர்ன் பண்ணவங்களுக்கு இதை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா என்னோட லெவல் 2ல் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இன்வெர்ஷன் கொடுத்து தான் நான் சாங்ஸ் எல்லாமே எடுத்திருப்பேன். ஸோ தெரியாதவங்க படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்மளோட வெப்சைட்டில் போய் லெவல் 2 ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இனிமேல் நீங்கள் ஏதாவது சாங் வாசிக்கிறீங்க அப்படின்னா இன்வெர்ஷன் கொடுத்து வாசிச்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.